ஆரம்பத்துல இருந்து எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீயும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அமைதியா தான் இருக்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இவன் இந்த கல்யாணத்துல இருக்கணுமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்படி இருந்தா அது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி. ஹலோ, ரொம்ப நல்லவங்க மாதிரி சீன் போடாதீங்க. நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது பாரு, அவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேல? மாமா, ரோட விடுறா, எதுவும் பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லிடுத. ஆனா திரும்ப திரும்ப இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருக்கடி. இதான் நீ எனக்கு கொடுக்கிற மரியாதையா? பந்தக்கால் நட்டப்ப பிரச்சனை பண்ண அன்னைக்கே இவனை ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். இப்ப பாரு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு. மாமா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. ஏய், வாய மூடுறா. எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இந்த கல்யாணத்துல இருந்து தள்ளியே இருந்து. மச்சான், பெரியப்பா, அவன் வேணும்னே பண்ணிருக்க மாட்டான். அவன் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம். இல்ல மாயா, இவன் எல்லா விஷயத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். இனிமே இவன் கல்யாணத்துல இருந்தா அந்த கல்யாணமே நடக்காம போயிடும். மாமா, ஏய், கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ. போடா வெளியே. என்னங்க இது? பேசாம. என்ன? சம்பந்தி, அவன் தாலியை தட்டி விட்ட கோவத்துல உங்க சொந்தக்கார பையனை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க கோவம் நியாயமானதுதான். அவன் மரியாதை இல்லாம பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமாயா, என்ன விஷயம்? எதுக்கு என்ன வர சொன்ன? நான் வீட்ல யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். சீனு கிட்ட கூட சொல்லல. சொன்னா என்ன திட்டுவான். இப்ப நான் எல்லாருக்கானுக்கும் ஒரு வில்லன் ஆயிட்டேன்ல. நான் எதுக்காக சொல்றேன்னு கூட யாருக்கும் புரியல. நீயாவது நான் சொல்றத ஒரு 2 நிமிஷம் கேளு மாயா. சரி சொல்லு. அந்த கார்த்திக் நல்லவனே இல்ல. அவன் பொண்ணுங்களோட பழகி ஏமாத்தி அவங்கள யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேவலமான ஜென்மம். அவனை பத்தி அவங்க அப்பா அத்தைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க யாருமே நல்லவங்க இல்ல மாயா. நம்ம குடும்பத்தையும் ரகுரா மாமாவையும் அசிங்கப்படுத்தணுங்கிறதா அவங்க மோட்டிவே. நான் சொல்றதெல்லாம் நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. அந்த ஃபேமிலியில எல்லாரும் மோசமானவங்களா இருக்காங்க. அவ்வளவு ஏன் இன்னைக்கு கூட அந்த தாலியை நான் தட்டி விடல. பசுபதி தான் என்ன தள்ளி விட்டார். தெரியும். என்ன சொல்ற? அவர் உன்னை தள்ளி விடும்போது நான் பார்த்தேன். அத பார்த்ததுனாலதான் நான் பெரியப்பா கிட்ட பேசினேன். இதுல இருந்தே தெரியுதா அவங்க என் மேல பழி போடுறாங்கன்னு? ஆனா அவங்க ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா என்ன அந்த கல்யாணத்துக்கே வரவிடக்கூடாது. நான் மட்டும் வந்தேன்னா இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி தனா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். கதிர், நீ சொல்றதெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்ன அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டுருக்காங்க. அன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு கார்த்திகை பத்தி உண்மையை சொல்லியிருந்தா அன்னைக்கே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், கல்யாணமும் நின்றுக்கும். நீ சொல்றது உண்மைனா அந்த பொண்ணு ஏன் கார்த்திக்க நல்லவன்னு சொல்லிட்டு போனா? கார்த்திக்
கார்த்திக் அவளை மிரட்டினானா? மிரட்டினது உண்மைதான். ஆனா அது கார்த்திக் இல்ல, தனா தான். தனாவா? ஆமா, அவன் லைஃப் அவளே கெடுத்துட்டு இருக்கா. அப்போ தனா மிரட்டினதுனாலதான் அந்த பொண்ணு மாத்தி பேசினாளா? ஆமா, மயக்க மருந்து கலந்து அந்த பொண்ணுங்க லைஃபையே நாசம் பண்ணிருக்கு. கண்டிப்பா நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில அவன் விளையாடி இருப்பான். அதனாலதான் நான் சொல்றேன், இவன் தனாவை கல்யாணம் பண்ணவே கூடாது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஆனா என்னால முடியல. ஏன், என்னை யாரும் நம்பவும் இல்லை. இந்த கல்யாணம் முடிஞ்ச புவனேஸ்வரியோட நிஜமான முகம் தெரியறதுல எந்த யூஸும் இல்லை. நம்ம ஃபேமிலியில எல்லாரும் மாமா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுப்பாங்க. ஆனா நீ மட்டும்தான் உன் மனசுல நியாயம்னு படுறதை செய்வேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது உன் பொறுப்பு. ஏன்னா தனா உன் தங்கச்சி, அவன் லைஃபை நீ தான் காப்பாற்றணும். இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது மாயா. இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு.